ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். நல்ல டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான். வாங்க என்னென்னு பார்ப்போம். நான் வந்து ஸ்டவ்வில் கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன் இல்லை டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, வெள்ளை குண்டு உளுந்து இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த எண்ணெயில் வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். உளுந்து போட்டு வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும். நம்ம வறுக்க அந்த உளுந்து நல்லா மணமாக இருக்கும். லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். நல்லா மணமாக வீடு ஃபுல்லாக இந்த உளுந்து வறுக்கிற வாசனை நல்ல ஒரு அரோமா சூப்பராக இருக்கும். அதில் வந்து நான் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, கைப்பிடி அளவுக்குன்னா பூண்டு சைஸில் பார்த்தா 2 முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். முழு பூண்டு கொஞ்சம் மீடியம் சைஸு பூண்டு தான் உரித்து வச்சுருக்கேன். அப்படியே லைட்டாக ஒன்றும் பாதியமாக லைட்டாக தோல் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த தோல் வந்து பூண்டோட தோல் வந்து நல்லா இந்த வாயு ப்ராப்ளத்துக்கெலாம் ரொம்ப நல்லதுன்றாங்க. அதனால் லைட்டாக ஒன்றும் பாதியமாக உரித்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு சின்ன பீஸ் ஒரு 2 கொட்டை அளவுக்கு புளி போட்டு அதில் வதக்கிக்கலாம். அதோட கூட வரமிளகா ஒரு 6-7 வரமிளகா போட்டிருக்கேன். காரத்துக்கு வரமிளகா தான் நல்லா அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி வந்து பூண்டு சட்னி. இப்போ அடிக்கிற மழைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி சட்னி அரைச்சி இட்லியோ தோசையோ ஊற்றி சாப்பிட்டோம்னா இட்லிக்கு பெஸ்ட்டாக இட்லிக்கு தான். துணி போட்டு இட்லி ஊற்றி இந்த சட்னி தொட்டு சாப்பிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். எதமாகவும் இருக்கும். இந்த பூண்டுலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். அதில் வந்து தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். நம்ம வெங்காயம், தக்காளி, இந்த மிளகா, பூண்டுலாம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதிகமாக எடுத்தால் இன்னும் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். கம்மியாக எடுத்தால் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதோட கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எத்தனையோ சட்னி அரைச்சிருக்கோம். பூண்டு சட்னி எத்தனையோ வகையில் அரைச்சிருப்போம். இதை மாதிரி நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் ரொம்ப இந்த சட்னி ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை சூப்பராக வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்பவும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். சூப்பராக அரைச்சிட்டோம் பாருங்கள். சட்னி இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். கெட்டியாகவும் இருக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கு வந்து நான் கடுகு, கருவேப்பிலை போட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். அவ்வளோ அருமையாக இருக்கும். சட்னி வந்து இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இதை மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்டு பாருங்களேன். நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றவங்க 8 இட்லி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான காரஞ்சாரமான அந்த அடிக்கிற மழைக்கு இதமான ஒரு பூண்டு சட்னி அவ்வளோ இருக்கும். நல்லா குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.